பிளே தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு இறையருளாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சி நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது, அதிசாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள், பின்னோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள். இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிற மாதிரி, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் சாப்பிட்ற மாதிரி, தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பகை வீட்டில் மிதுன ராசி அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட ஒரு எப்பவுமே பாருங்களேன், ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்க நிம்மதியாக நமக்கு வாழ முடியும், மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி நிம்மதி இருக்குமா? அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தான சக்தி, குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி. அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு 5வது பார்வையாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 துலாம பார்த்தார். 7வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசுவை பார்த்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 7, 8, 9 கும்பத்தை பார்த்தார். இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்றார். பாருங்களேன், ஐயோ நான் என்ன பண்ண போறேன், இது கலையில் இருப்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அநாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான். ஏங்க ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க. எத்தனையோ கண்ணீரை செய்து கவலைப்படுறோம், யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தாங்க கை கொடுப்பார். பெரியவங்க சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள்? அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரமாகின்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி 27 நட்சத்திரம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுனத்தில் இருந்து ஒரு கடகம் வந்தது கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும்னா, கவனமாக இருங்க, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்ய போகின்றது, மேகம் கருத்து விட்டது, அலட்சியமாக இருப்பவர்களுக்கெல்லாம் அவஸ்தைப்படணும். கொஞ்சம் நிதானமாக ஒரு கொடையை கையில் எடுத்துகிட்டு போயிட்டா, அந்த மாதிரி நிதானமும் பொறுமையாகவும் இருந்து விட்டாலே போதும் என்பதைத்தான் இந்த குரு அதிசார பயிற்சி சொல்ல போகின்றதா என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் சொல்லி பிரசன்னத்தில். அந்த வகையில் பார்க்கும்போது கன்னியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம், கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 1, 2 கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே, சோடி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான கலை. பிரசன்னம் இப்போ கடந்த ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நாளை சொல்லிவிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்வை டைப்ஸ் கொடுத்துரும், ஜெரஸ். அது முழுமையான பலனை தருமா? இறையருளும் குருவருளும் நிறைந்த ஒரு சோடி பிரசன்னம் பார்க்கும்போது நம் வாழ்வை எளிதில் கணித்து விடலாம். கணிப்பதோடு கவனமாக இருந்து விடலாம். என்னுடைய அனுபவத்தில் அப்படி இப்படி என்று ஆகாய கோட்டை கட்டுவதை விட ஜாக்பாட் கிடைக்கும், கொட்டை என்று கொட்டும் என்று சொல்வதை விட இருப்பதை இழந்து விடாமல் இருப்பதை சொல்வதுதான் சோடி பிரசனம். இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தருணம்னு சொல்வேன். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி சில நற்பலன்களை நோக்கி நகர்கின்ற தருணம். நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க, களைப்பாய் விடுகின்றீங்களோ, ஒரு மழை நிழல் தங்குற மாதிரி, அப்பாடா ரொம்ப தாகமாக இருக்கு, இந்த இடத்துல தண்ணி கிடைக்குமா, இந்த தண்ணி கிடைக்குது, ரொம்ப பசிக்குதுங்க, ஒரு வாய் அந்த சாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான தருணம் என்று தான் நான் சொல்வேன். அதே நேரத்தில் இந்த குரு அதிசார பயிற்சி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும்.
எதிலும் ஒரு கண்ணோடு இருக்க வேண்டும். நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு தருணம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அருமையான தருணம் என்று தான் சொல்வேன். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தப்பு இல்லையே. திருமணம் பண்ண போகிறோம், திருமண ஏற்பாடு நடக்குது. அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் இல்லையா? அவ்வாறு இருந்து விட்டாலே சில இழப்புகளை தவிர்த்து விடலாம் அல்லவா? அரசு துறையில் இருக்கிறோம். அரசு துறையில் அமைவதே செவ்வாயினுடைய அருள்தானே. அந்த வகையில் அரசு துறையில் இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருப்பதோடு அதீத ஆசையின் காரணமாக தவறு செய்யாமல் இருப்பது சிறப்பு அல்லவா? இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்வதைத்தானே குரு பகவான். அதே நேரத்தில் குரு பகவானால் முழுமையான பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி பெற முடியலன்னா என்ன நடக்கும்? நாணயம், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடுகின்ற நிலை. கொடுத்த வாக்கை ஒருவர் காப்பாற்ற முடியவில்லை என்றால் கடுமையான மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு. கொஞ்சம் அவசரமாக இருங்க, நிதானமாக இருங்க. நீண்ட தூர பயணங்களை போகும்போதோ, அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யூன்யம் பாராட்டுவதோ, அறிமுகமில்லாத மனிதர்களோடு உணவு அருந்துவதோ, அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நம்முடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ எல்லாம் இருந்து விட்டாலே போதுமே. அதைத்தானே இந்த குரு அதிசார பயிற்சி. கடந்த காலத்தில் இழப்புகளை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு அதிசார பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டும் இல்லைங்க, அதே நேரத்தில் கிருஷ்ண பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆக போகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது இருவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரப்போகிற, ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய சூழ்நிலை. இந்த அதிசார பயிற்சியில் குரு பகவானுடைய பார்வை முழுமையாக பெற முடியாவிட்டாலும் கூட, குருவினுடைய அருளை பெற முடியாவிட்டாலும் கூட, சனி பகவானுடைய கர்மாவுக்கு ஏற்று பலனை தந்து கொண்டிருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். இருவர் துணை இருக்கின்றார்கள். களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது சிம்மத்திலிருந்து அவர் கண்டிக்கு மாறுறாருங்க. பாருங்களேங்க, எவ்வளோ ஒரு அருமையாக கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்கள். இவன் ஒருவன் இருந்து விட்டால் போதுங்க, தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் அந்த களத்திரகாரகன் சுக்கிரன். அவர் துணை இருப்பதனால சிம்மத்திலேருந்து அவர் கன்னிக்கு மாறுறாருங்க. எப்போ மாறுறாரு? 9/10/2025 மாறுறாரு. இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அற்புதமான படைத்த போகின்றது. எங்கே பள்ளம் இருக்குதோ அங்கே நிரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், எங்கே ஏமாற்றம் வருகுதோ அதில் நல்ல மாற்றம். அரசு துறையில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் உச்சம் தொட போகின்றீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறைய போகின்றது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவி உறவு மட்டுமா, அப்பா பிள்ளைகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சகோதர சகோதரிகளோடு இருந்து வந்த வம்பு வழக்கு, நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் தீர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பங்க, ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பங்க. இது இப்படிதான் சொல்லணும். இந்த அதிசார பயிற்சியில் குருவினால நமக்கு பலன் இல்லை, தேவகுரு பிரகஸ்பதியினால. ஆனால் அதே நேரத்தில் பாருங்களேன், கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா யார் வர பாருங்க. தேவகுரு மறந்தாலும் அசுரகுருவாகிய சுக்கிரனுடைய பயிற்சி. சிம்மத்திலிருந்து அவர் கன்னிக்கு மாறுறாருங்க, அவர் வராருங்க. இவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தானே வல்லமை. ஆனால் இவர் வந்தாலே போதுமே. களத்திரகார சுக்கிரன் அற்புதம், அற்புதம். நீண்ட நாள் இழுத்தடித்த மன ரீதியான, உடல் ரீதியான நோய் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு அருமையான தருணம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் துணை இருந்து விட்டாலோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அந்த வகையில் பொறுமையாக நிதானமாக எது வரைக்கும் இருக்கணும்? 48 நாட்கள் இந்த குரு அதிசார பயிற்சி. இந்த 48 நாட்களுக்குள்ளேயே 9/10/2025 பார்த்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன் வருகின்றார். அந்த 9/10 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலோ, பேசும்போது கவனமாக இருங்க. நான் இருக்கிற, நீ கவலைப்படாதேன்னு சொல்லாதீங்க. முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பொறுமையும் நிதானமும் கைப்பிடித்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் ஆடம்பரமான விஷயங்களில் அலட்சியப்படுத்தி விடுங்க. அந்த மாதிரி இருந்துட்டாலே போதும். என்னுடைய அனுபவத்தில் அருமையான சந்தர்ப்பம், அருமையான வாய்ப்போ சொல்லுவாங்க. இந்த அதிசார குரு பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசி. உண்மைதான், கவனமாக இருந்து விட்டால் மட்டும் போகிறதில்லை. நம்மை காக்கின்ற ஒரு தரம், தெய்வ பலம், மனோபலம், தெய்வ பலம், மூன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9/10/2025 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் அற்புதமான ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கும், கடந்த காலத்தினுடைய இழப்புகளை ஈடு செய்கின்ற வகையிலும், எதிர்காலத்தில் பயமில்லாமல் வாழ்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், அருமையான வாய்ப்பு அமையும். அதே நேரத்தில் என்னுடைய
ஜோதிடத்தில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி இந்த கலத்திரகாரகன் சுக்கிரன், அதாவது இந்த குருவின் அருளையும் பெறலும்ல. நமக்கு எல்லாருமே பகை பகை பகைன்னு போயிட்டா யாதும் மிஞ்சாது இறுதியில். திருத்தணி முருகனை போய் ஒரு முறை பாருங்க. எப்படி பார்க்கணும் முறை இருக்குது திருத்தணி முருகனை. படியேறி போய் அந்த பரம்பொருளை சிவசுதனை வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் கண்டக சனியாகவும் ரோக சனியாகவும் நம்மை பக்ர நிவர்த்தியாக அந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவானுடைய இந்த 2 நிலையை நீங்கள் சந்திக்கணும். என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனி ரோக சனி. அவருடைய அருளையும் பெற்று விட்டாலே போதும். அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விடலான்னு. திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கைனாலேயே நீங்கள் அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடுவீர்களானால் சனி பகவானுடைய அருளையும் சேர்த்து அற்புதமான ஒரு மாற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த 48 நாட்கள் கன்னிராசி.